கல்யாணம் பண்ணிக்க முடியாம போச்சு. இது கன்சென்சஸ் செக்ஸானா அவங்க வந்து கற்பழிப்பு குற்றம் அப்படி ஒரு என்ன சொல்றது ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்ல. ஆங்கிலத்துல கமிட்மென்ட் சொல்லுவாங்க. அப்படி ஒண்ணே இல்ல. அது சரியே வரல. அதோட அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல. மொத்தமாவே ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு 6-7 மாசம் தான் பேசியிருப்போம் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க 2008 2009 10 அந்த காலகட்டங்கள்ல நான் தொடர்ச்சியா சிறையில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2009 அந்த இறுதியில நான் ஒரு 6 மாசம் சிறைக்கு போன போது 10ல். அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை. அதெல்லாம் அது வந்து உறுதிப்படுத்தாம அதை பதிவு செஞ்சிருக்க கூடாது. அதுக்கு தான் நான் உச்சநீதிமன்றம் போக வேண்டிய தேவை இருந்தது. நீங்க கஷ்டத்துல வந்து என்னை சந்திச்சாங்கன்னு சொல்றீங்க. அப்ப 60 லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்தாங்கன்றீங்க. இதெல்லாம் எப்படி? அப்புறம் 50,000 என்கிட்ட வாங்கினாங்கன்றீங்க. கஷ்டத்துல இருக்கிறவங்க எனக்கு எப்படி 60 லட்சம் கொடுக்க முடியும்? 60 லட்சம் கொடுத்தேன்னா முதல் புகார்ல ஏன் அதை பதிவு செய்யல? நீங்க திருமணம் ஆச்சுங்கிறீங்க. முதல் புகார்ல திருமணம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கணும். 7 முறை கருக்கலைச்சிருக்காங்கன்றீங்க. 7 முறை கருக்கலைச்சம்னு சொல்லியிருக்கணும். அப்போ 60 லட்சம் என்கிட்ட பணம் வாங்கினாங்கன்னு அதுலேயே சொல்லியிருக்கணும். அப்புறம் 2வது குற்றச்சாட்டில் சொல்லியிருக்கணும். இல்லை 24 தேர்தலில் வரும்போது நீங்கள் உட்காந்து வீரலட்சுமிக்கு பக்கத்தில் உட்காந்து பேசுது அதை பேசுகிறீங்க. இப்போ இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது நினச்சி பேசும்போது இது எப்படி எடுத்துக்கிறது? என்னதான் உன்னோட பிரச்சனைன்னு பிரஸ்காங்க கேள்வி கேட்கணுமா? சீமான் 2023 எதுக்கு நீ வந்து 50,000 ரூபாய் போட்ட? உன்னோட மதுரை செலவும் இருக்கான் இல்லையா, 1 கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் கிட்டலாம் சொல்லி என் மானத்தை வாங்கினா இல்லையா, அதெல்லாம் எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வழக்கு கொடுத்துருக்கேன். நீ ஆம்பளையா இருந்தா எதுக்கு மதுரை செல்வம் வந்து காப்பாற்றி விட்டுட்டு இருக்கடா? எதுக்கு மதுரை செல்வம் வந்து காப்பாற்றி விட்டுட்டு இருக்க? நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு. அப்போ எதுக்கடா என்கிட்ட வீடியோஸ் வாங்கினீங்க? எதுக்கு வீடியோஸ் வாங்கினீங்க? நீ வாங்கி வைப்ப, அப்போ நான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன். அப்புறம் உங்க ஆட்களை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மெட்டுவாங்க. இதுக்குள்ளேயே நான் சாகணுமா? நீ ஆம்பளையா இருந்தா வந்து இந்த மாதிரி அநாகரிகமா பேசாத சீமான், அநாகரிகமாக பேசாத. 2008 வெறும் 6 மாசம் தான் வந்து பழகினா. அப்போ எதுக்கடா வந்து 2011 வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? 2011 நீங்களாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷனர் ஆஃபீஸில். இந்த அசிங்கமாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதானே. நீ பேசுறனா உன்னை விட கேவலமாக பேசுறதுக்கு எனக்கு தெரியும். சும்மா ட்ராமா போடாத. நேற்று வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? விஜயலட்சுமினா யாருன்னே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்கன்னு தானே சொன்னேன். நேற்று தானே சொல்கிறேன், ஆமாம் நான் 50,000 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு மதுரை செல்வம் எங்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான்? எதுக்கு நீ வந்து எங்கள் அக்காவுக்கு வாழ்த்துக்கள் அமிச்ச? எதுக்கு எங்ககிட்ட எல்லாம் இந்த டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? எதுக்கடா நீ முதல்ல 50,000 ரூபாய் போட்டுட்டு எது மதுரை செல்வம் வந்து புஷன் என்கிட்ட பேசிட்டு இருந்தான்? இதெல்லாம் வந்து அங்கே பதில் சொல்லு. முதல்ல நீ வந்து ஒன்றுமே போடாமல் உட்காந்து பொண்டாட்டின்னு பம்பனிய, அதுக்கு என்ன பதில் சொல்கிறா? அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காத.